மண்டே மார்னிங் காலையில் ஒரு 5 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீக்கிரம் எழுந்திரிச்ச மாதிரி இருந்துச்சு. குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து நேற்று ஃபுல்லாக நல்லா உடம்பு சரியில்லை. வீட்டில் வந்து பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஓரளவுக்கு நான் சமாளிச்சிடுவேன். ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா சுத்தமாக முடியாது என்னால். அப்புறம் காஃபி போட்டு ஸ்ட்ராங்காக காஃபி குடிச்சிட்டு இடியாப்பத்துக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். 1 கப் மாவுக்கு வந்து 1 கப் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி வந்து சூடாக இருக்கணும். அப்புறம் ரொம்ப டைட்டாலாம் பிசைய வேண்டாம், சும்மா ரஃப்பாக பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் இடியாப்பம் புளியும் போது பிசைஞ்சுக்கலாம். அப்புறம் வெளியில் போய் முத்தம் தொளிச்சு சாணம் கரைச்சி கோலம்லாம் போட்டிருந்தேன். கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இடியாப்ப மாவு வந்து பிசைஞ்சு புளிய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு வாங்கி இந்த இடியாப்ப குழல் இன்றைக்கி தான் புழிஞ்சிருக்கேன். பசங்களுக்கு வந்து தேங்காய் பூ சீனி போட்டு கொடுத்துட்டேன். அதுதான் என்னோடய ஃபேவரெட்டும் கூட. ஹஸ்பண்டுக்கு வந்து சட்னி தாளித்து கொடுத்துட்டேன். அப்புறம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கெல்லாம் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அங்கே கிளம்பிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.